Shall we quieten our hearts and ask God to speak to us? இப்பொழுதும் கூட தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியா எல்லாரும் கேட்கலாமா? My young friend, you're not here by accident. நீங்க ஏதோ ஒரு எதேர்ச்சியாக இந்த இடத்துல நீங்க வரல. You're here because of a divine plan and purpose. தேவனுடைய திருச்சித்தத்தின்படி அவருடைய நோக்கத்தின்படி உங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார் இந்த இடத்துக்கு. God has brought you here. ஆண்டவரே உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். He wants to speak to you today. ஏனென்றால் அவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். He will talk about matters which are very close to your heart. உங்களுடைய இருதயத்துல யாருக்குமே தெரியாம நிறைய காரியங்கள் இருக்கு பாருங்க, அதை குறித்து இன்னைக்கு பேச விரும்புகிறார். He will challenge you to become all that you need to become so that you can take the kingdom to the last man in our nation. நீங்க எப்படியெல்லாம் மாற விரும்புறீங்களோ அந்த சவால்கள் எல்லாம் சமாளித்து அந்த அளவுக்கு மாற தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். You need to stay humble to receive from him. அவரிடத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்ள தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோடு நீங்க You இருக்கு. should say like little Samuel, "Speak Lord, your servant is listening." சின்ன சாமுவேல் சொன்னது போல நீங்களும் இந்த வேளையில் அவரை பார்த்து சொல்லணும், கர்த்தாவே பேசும், அடியே நிற்கிறேன் என்று கேட்கணும். You should be hungry. ஒரு பசி உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். Like a little baby which is sucking milk from its mother, you need to hungrily devour everything God throws at you this morning. எப்படி ஒரு சிறு குழந்தை கை குழந்தை தாயினிடத்திலிருந்து பாலுக்காக ஏங்கி பசியோடு இருக்கிறதோ அதே போல நீங்களும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு பசித்தவர்களாய் இருக்க வேண்டும். If you are hungry and humble, this day will transform your life. There is no doubt about it. தாழ்மையான இருதயத்தோடும் பசியோடு நீங்க இந்த வேளையில நீங்க காத்திருந்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. Gracious Heavenly Father, I come to you in Jesus' name. கிருபையுள்ள தெய்வமே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே உங்களிடத்தில் வருகிறோம். Thank you, Lord, for this wonderful day. இந்த அருமையான அற்புதமான நாளுக்காக நாங்க நன்றி We thank you சொல்றோம். for this wonderful church. இந்த அருமையான சபைக்காக நாங்க நன்றி We thank you சொல்றோம். for my young friends here, young people all over from the city of Madurai and beyond. மதுரையில ஆங்காங்கே இருந்து மதுரைக்கு அங்கிட்டு இருந்து வந்திருக்கிற இந்த இளம் பிள்ளைகளுக்காக நண்பர்களுக்காக நான் நன்றி சொல்றேன்ப்பா. Even as I preach your word to them this morning, உம்முடைய வார்த்தை இந்த கால வேளையில நான் பிரசங்கிக்கும் போது I pray that these words will reach down to their heart and transform every life here. ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையின் இருதயத்தின் ஆழத்தில் அது பதிந்து ஒவ்வொருவரையும் மறுரூபப்படுத்துவதாக ஜெபம் பண்றேன். In Jesus Christ name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, Amen. Amen. ஆமென். Indian cricket fans are very sad these days. இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் இந்த நாட்கள்ல கொஞ்சம் கவலையோட இருக்கிறாங்க. They lost 4 test matches against India, lost 4 test matches in a row against England. இங்கிலாந்துக்கு எதிராக இருந்த அந்த 4 டெஸ்ட் மேட்ச்ல தோத்து போயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். Yesterday night they lost even the T20 game, even though they had a chance after the 19th over. நேற்றைய தினத்துல தோற்றது உங்களுக்கு தெரியும், அந்த மேட்ச்லயும் தோற்றுட்டாங்க. So I want to actually live in India's past because present nothing to talk about. இப்போ நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்தா அவ்வளோ ஒன்றும் நல்ல சாதகமாக இல்லாததுனால நான் கடந்த காலத்தில் இந்தியாவில் நடந்த காரியங்களை கொஞ்சம் பேச விரும்புகிறேன். 10th February 2009. 2009 வருடம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி. It was the only T20 game India played against Sri Lanka in Colombo. கொலம்புல இந்தியா விளையாண்ட ஒரு அற்புதமான விளையாட்டு. Jayasuriya and Dilshan helped Sri Lanka put up 171 runs in 20 overs. 20 ஓவர்களில் ஜெயசூர்யாவும் அவரோடு கூட ஆடினவரும் 170 ரன்கள் குவித்தார்கள். And India chasing, batting second, they were 115 for 7. இரண்டாவது பேட்டிங் பிடிச்ச இந்தியா எப்படியாவது அந்த ரன்னை தொட்டு விட வேண்டும் என்று முயற்சி செய்தது. They were 7 wickets down. அந்த சமயத்துல 7 விக்கெட்டுகள் போயிடுச்சு 15 ஓவர். In the middle came together 2 brothers. அந்த ஆட்டத்தின் மையத்துல மிடில்ல 2 சகோதரர்கள் வந்தார்கள். Yusuf Pathan and Irfan Pathan. யூசுப் பத்தான் and இர்ஃபான் பத்தான் 2 பேர் வந்தாங்க. Yusuf made 22 of 10 balls. 10 பால்களிலே யூசுப் 22 ரன்கள் அடித்தார். Irfan made 33 of 16 balls. 16 பால்களிலே இர்ஃபான் 33 ரன்களை குவித்தார். They put on 60 runs approximately in 25 balls. 25 பந்துகள்ல 60 ரன்கள் 2 பேரும் சேர்ந்து குவித்தார்கள். And India won that game. இந்தியா அந்த கேம்ல ஜெயித்தது. It was cause for celebration.
இது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்தின் நாள். Two sporting brothers. ரெண்டு சகோதரர்கள். You know, in the movie world we have Nagma and we have Jyotika, two movie world sisters. அதே போல சினிமால நக்மா ஜோதிகான்ற ரெண்டு சகோதரிகள் தெரியும். From the world of tennis we have Venus Williams and Serena Williams. வீனஸ் வில்லியம்ஸ் and செரீனா வில்லியம்ஸ் டென்னிஸ்ல தெரியும். And today, turn your Bibles to Ezekiel 23. I want to talk about two siblings. ரெண்டு சகோதர உடன்பிறப்புகளை குறித்து எசேக்கியலின் புத்தகத்திலிருந்து நான் உங்களோட பேச போகிறேன். 23வது அதிகாரம் எசேக்கியல் 23வது அதிகாரம். பைபிள் எல்லாரும் திருப்பிக்குறோம். This is a very disturbing chapter in the Bible. வேதாகமத்திலே கொஞ்சம் நம்மளை அச்சுறுத்தக்கூடிய கலங்க வைக்கக்கூடிய ஒரு அதிகாரம். Because it talks directly, it talks without beating about the bush. அது நம்மோடு கூட நேரடியாக பேசக்கூடிய ஒரு அதிகாரமாக வார்த்தைகள் இருக்கிறது. Two sisters. ரெண்டு சகோதரிகளை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. The name of the sisters are Ohala. அந்த சகோதரிகளின் பேர் ஒஹல்லா ஒருத்தி பேர். And the second girl is Ohaliba. ஒஹாலிபா என்பது அடுத்த சகோதரியின் பேர். Ohala means my tent is within me. அஹோலால் என்றால் என்னுடைய குடியிருப்பு என்னோடு கூட இருக்கிறது என்ற அர்த்தம். Ohaliba means God's tent is within me. அஹோலிபால் என்றால் கர்த்தருடைய கூடாரம் என்னோடு கூட இருக்கிறது என்ற அர்த்தமாம். And prophet Ezekiel talks about these sisters. He tells the story of their life. தீர்க்கதரிசியாக எசேக்கியல் இவர்கள் ரெண்டு பேருடைய கதையை குறித்து இங்கே சொல்லுகிறார். You said, Duke, I don't understand. Why do you want to tell me about these two girls to us? ஒருவேளை நீங்க சொல்லலாம் இந்த ரெண்டு சகோதரிகளை குறித்து எங்களோட பேச விரும்புறீங்களா, அதுல என்னதான் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். They are so much like today's youth. இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களை போலவே அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். They are so much like present day youth. They are like you and me. இன்றைக்கு இருக்கக்கூடிய உங்களை போல என்னை போலவே அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். So turn your Bibles to Ezekiel, the book of Ezekiel. We will spend some time in this book. இந்த புத்தகத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே கொஞ்சம் நேரம் செலவிட போகிறோம். Look at the 4th verse. 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Now God says in the center of that verse, it says they were mine. God says they were mine. அந்த வசனத்தில் பார்த்தால் அவர்கள் என்னுடையவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். Today God says to you, you are mine. அதே போல ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை பார்த்து நீங்கள் என்னுடையவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். That boy did not want you. ஒருவேளை அந்த பையனுக்கு உங்களை பிடிக்காம இருக்கலாம், வேண்டாம். That girl did not like you. உங்களுக்கு அந்த பிள்ளை உங்களை வேண்டாம்னு சொல்லிருக்கலாம், Your வெறுத்திருக்கலாம். parents said you were born because of an accident. உங்களுடைய பெற்றோர்கள் சொல்ல என்னமோ நாங்க எதிர்பாராத விதமா நீ பிறந்துட்டேன்னு உங்களை பார்த்து சொல்லலாம். Your teacher says you should stand outside the class. உங்களுடைய டீச்சர் உங்களை பார்த்து சொல்ல நீ எப்ப வெளியில தான் நிக்கணும், வெளியில போன்னு சொல்லலாம். You know, nobody says you are mine. ஒருத்தருமே இந்த மாதிரி நீ என்னுடையவன் சொல்லி கேட்டிருக்கிறோமா? But this morning I have good news for you, my young friend. இந்த காலவேளையிலே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி நான் கொண்டு வர விரும்புகிறேன். Comes from God's word. அந்த நல்ல செய்தி வேதத்திலிருந்து தான் வருகிறது. That good news comes from Ezekiel 23 and verse 4. அந்த சந்தோஷமான செய்தி 23வது அதிகாரம் எசேக்கியேலில் 4வது வசனத்திலிருந்து வருகிறது. And that good news is the God who made you says you are mine. நம்மளை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தா உன்னையும் எங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து சொல்கிறார், நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்கிறார். It's a term which signifies a strong relationship. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது, ஒரு இணக்கமான ஒரு இறுக்கமான உறவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இது. That's the kind of language a husband will use for his wife. He will say, you are mine. No one else can touch you. இதுதான் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பரஸ்பர உறவிலும் இதே வார்த்தையை தான் சொல்லுவார்கள், நீ என்னுடையவள் என்று. God looks at Ohala and says you are mine. God looks at Ohaliba and says you are mine. அகோலாலையும் அகோலிபாலையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். These two girls are symbolic of Israel and Judah. The nation Israel and Judah, two parts of one nation whom God made an eternal covenant with. உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை பண்ண தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் யூதா என்று இருக்கக்கூடிய ரெண்டு ராஜ்யங்களுக்கு ஒப்பிட்டு தான் இந்த ரெண்டு சகோதரிகளின் பெயரை இந்த இடத்துல அடையாளமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். So God says you are mine. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் சொல்கிறார். Today he doesn't want you to be part of a religion. இன்றைக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு மதத்துல இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்பல. He wants you to be part of a living relationship with him. அவர் எப்படி விரும்புகிறார் என்றால் அவரோடு கூட ஒரு உறவில், நல்ல ஒரு உறவில் இருக்க அவர் விரும்புகிறார். You know, that's what the Bible teaches us in Revelation chapter 3 and verse 20.
இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலும் நாம் வாசிக்க It முடியும். says that, behold, I stand at the door and knock. அது சொல்கிற இதோ நான் வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறது. If anyone hears my voice யாராவது என்னுடைய சத்தத்தை கேட்டால் and opens the door, கதவை திறந்து I will come in நான் உள்ளே வருவேன், and eat with him, அவரோடு கூட உட்கார்ந்து நான் போஜனம் பண்ணுவேன் and என்று he ஆண்டவர் with சொல்கிறார். me. அவர் என்னோடு கூட போஜனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். You know something? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? Jesus wants to go for dinner with you. ஆண்டவர் வந்து உங்களோட டின்னர் சாப்பிடணும் விரும்புறார். He wants to take you to the best hotel in town in Madurai. மதுரையில இருக்கக்கூடிய பெஸ்ட் ஹோட்டலுக்கு உங்களை அழைத்து செல்ல He விரும்புகிறார். wants to sit with you and talk with you. உங்களோட உட்கார்ந்து பேச விரும்புகிறார். Why? Because you are his. ஏனென்றால் நீங்க வந்து அவருடையவராய் Why? இருக்கிறீர்கள். Because he wants to have a relationship with you. ஏனென்றால் அவர் உங்களோடு கூட ஒரு உறவு வைக்க விரும்புகிறார். And when he sits with you one on one in that hotel, it's not about the food which you are eating, but of the words that you share, the relationship that you have. அவர் இந்த மாதிரி ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட விரும்புறாரு நம்ம பார்க்கிறோமே. இந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு அர்த்தம் என்னன்னா உறவைத்தான் அவர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார், சாப்பாடை அல்ல. உங்களோட கூட பேச விரும்புகிறார். He wants to build a relationship with you. உங்களோட நல்ல உறவை கட்டி எழுப்ப அவர் விரும்புகிறார். That's the message of the entire Bible. இந்த பைபிள் முழுக்க நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த வேதத்தின் செய்தியாக But இருக்கிறது. you know what these two girls did? இந்த ரெண்டு சகோதரிகள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? They broke off that relationship that God had with them. ஆண்டவரோடு கூட வைத்திருந்த உறவை முறித்தார்கள். And they went into the path of sin. அவங்க எங்க போனாங்க? பாவத்திற்குள்ளாக அவர்கள் போனார்கள். They went into the path of lustful look. இச்சை, அதாவது கண்களின் இச்சைக்கு நேராக அவர்கள் கடந்து சென்றார்கள். Look at verse 5. 5வது வசனத்தை பாருங்களேன். Oholibah engaged in prostitution when she was still mine. She lusted after her lovers, the Assyrian warriors. 5-6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், அகோலால் என்னுடையவளாய் இருக்கும் பொழுது சோரம் போனால், நீலாம்பரம் தரித்த தலைவரும் அதிபதிகளும் சௌந்தரிய வாலிபரும் குதிரைகளின் மேல் ஏறுகிற வீரருமாய் இருந்த சமீப தேசத்தாராகிய அசீரியர் என்கிற தன் சிநேகிதர் மேல் அவள் மோகித்து என்று இருக்கிறது. Oholibah lusted after the Assyrian soldiers. அகோலால், அதாவது அசீரிய படை வீரர்கள் பின்னாலே போனாள். Oholibah, her sister, in verse 14 in Ezekiel 23:14, Oholibah saw the men portrayed on the wall and lusted after her, the Bible says. They saw men portrayed on the wall, pictures of men, and they lusted after those pictures. சுவர்களில் சித்திரம் தீர்க்கப்பட்ட அந்த படங்களை பார்த்து அந்த இச்சையினால் தூண்டப்பட்டாள். And when you look at that passage and read a study Bible note on that passage, the Bible says those men were all naked or half naked. Say they looked with lust at men who are not their husbands, and they lusted after them. நீங்க ஸ்டடி பைபிள் நல்ல வேதாகமத்தை வாசித்து பார்த்தால் எப்படி போட்டிருக்குன்னா, அங்க குறிப்பு இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சித்திரங்கள், அந்த படங்கள் எல்லாமே அரைகுறையான ஆடைகளோடு நிற்கிற வாலிபர்கள். ஆனா அவர்களுக்கு சொந்தமான கணவனோ யாருமே கிடையாது. யாரோ ஒருவரை பார்த்து அவர்கள் இச்சையோடு பார்க்கிறதை இங்க வாசித்து பார்க்கலாம். Not just Oholibah and Oholibah, but you and I today we lust. அகோலால் மாத்திரமல்ல, அகோலிபால் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி இச்சைக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். When no one is watching, யாருமே நம்மள பார்க்காத you நேரத்தில் lock yourself in that room அந்த குறிப்பிட்ட அறைக்குள்ள கதவை பூட்டிக்கொண்டு and open that website அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி full of naked women, ஃபுல்லா அது முழுவதும், அதாவது நிர்வாணமா இருக்கக்கூடிய and you அந்த சகோதரிகளை watch பார்க்க, that in lust. அத இச்சையோடு கூட பாக்குறீங்கல்ல. When no one is watching you, girl, சகோதரிகளே, யாருமே உங்களை பார்க்காத when you நேரத்தில் are sleeping in that bed, when your eyes are shut, உங்களுடைய கண்கள்லாம் மூடி இருக்கு, அதே படுக்கையில தான் நீங்க படுத்திருக்கிறீங்க. your mind wanders into lustful thought whom you saw with the boy whom you saw that day, or the boy who sent you a romantic text message. உங்களுடைய சிந்தையிலே ஒரு நாள் ஒரு வாலிபன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனா பாருங்க, அவனை குறித்து ஒரு மாதிரி யோசிக்கிறது, அசிங்கமா சிந்தனையில சிந்திக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்றீங்களே, That is a sin against God. அது தேவனுக்கு விரோதமா இருக்கக்கூடிய பாவம். It breaks the relationship that Jesus has with you. இயேசு உங்களோடு கூட வைத்திருக்கிற உறவை அந்த பாவம் முறிக்கிறதா இருக்கிறது. Lust. இச்சை. Now David, let's talk to David. David, தாவீதை குறித்து நாம் பேசுவோம். what are you doing? தாவீதே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? David will not answer you.
தாவீது உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது இப்போ. Because he is busy doing something. ஏனென்றால் ஏதோ ஒண்ணுல ரொம்ப பிஸியா அவர் செஞ்சிட்டு இருக்கிறத His lustful eyes are taking a lingering long look at a bathing naked woman. அவர் அங்கே அரண்மனையின் மேல இருந்து யாரோ ஒருத்தரை பிஸியா பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு சகோதரி நிர்வாணமாய் குளிப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறார். And the Bible says in 2 Samuel chapter 11, 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, and in verse 27, 27வது வசனத்தில் வாசித்து the பார்த்தால், thing which David did displeased the Lord. அவன் அன்று செய்த காரியம் தேவனுக்கு விரோதமாய் இருந்தது. That is the first thing he did that day which displeased the Lord. He walked on the terrace and took a long lustful look at the bathing woman called Bathsheba. தேவனோடு கூட அவன் செய்த முதல் கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் அவருடைய வாழ்க்கையில் அதுதான். மேல உப்பருகின் மேல போய் பத்ஷேபாவை அங்கிருந்து இச்சையோடு பார்த்தது கர்த்தருக்கு கொஞ்சம் கூட பிரியம் இல்லை. Look at your life. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. Have you lusted through your eye or through your thoughts? உங்களுடைய சிந்தனைகள் யோசனைகள் மூலமாக உங்களுடைய கண்களின் மூலமாக இச்சித்தது உண்டா? God is speaking to you this morning. ஆண்டவர் இந்த காலையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். And there is another sin which these two girls committed. இதே 2 சகோதரிகள் இன்னொரு பாவத்தையும் செய்கிறதை நாம் வாசிக்க The முடியும். sin of flirting, talking unnecessary words with the opposite sex. அதாவது இவங்க செய்த இன்னொரு பாவம் என்னவென்றால் ஆப்போசிட் எதிர்பாலினரை குறித்து பேசக்கூடாத தகாத வார்த்தைகளை, இச்சையை தூண்டக்கூடிய வார்த்தைகளை பேசுவது. They talked with the opposite sex. பேசினார்கள் தகாத வார்த்தைகளோடு எதிர்பாலரோடு பேசினார்கள். Look at verse 16 of Ezekiel 23. 23வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை பார்க்கலாம். Oholiba saw the Babylonian chariot officers, and she sent messengers to those Babylonian chariot officers. இங்கே வாசித்து பார்த்தால் 17வது வசனத்தில் பாபிலோன் புத்திரர் அவளிடையிலே சிநேகம் சம்பவத்துக்கு வந்தபோது தங்கள் வேசித்தனங்களால் அவர்களை தீட்டுப்படுத்தினார்கள். அவள் இவர்களால் தீட்டுப்பட்டு போன பின்பு அவள் மனது அவர்களை விட்டு பிரிந்தது. She sent messengers to them. ஸ்தானாதிபதிகளை அனுப்பினாள் என்று 16வது வசனத்தில் இருக்கிறது. So here is the woman trying to communicate with a man. என்ன செய்கிறாள்? அங்கே ஒரு மனுஷனோடு தொடர்பு கொள்கிறாள். She is trying to communicate with him so that he and she, these two people will commit sexual immorality. அதாவது தகாத உறவு, பால் உறவு கொள்ளும்படியாக இவ்வாறாக தொடர்பு கொள்ளுகிறாள். If Ezekiel 23 was written today, the Bible will say she sent a sexy SMS to that man. இன்றைக்கு இந்த எசேக்கியேல் 23வது அதிகாரம் எழுதப்படுமே ஆனால் இவ்வாறாக எழுதப்படும். எப்படி என்றால் ஒரு அசிங்கமான ஒரு SMS அனுப்பினாள் என்று இருக்கும். You know, here is inappropriate communication. இது தகாத ஒரு தொடர்பாய் இருக்கிறது. God is displeased. ஆண்டவர் இதுல கொஞ்சம் கூட அவருக்கு பிரியமே இல்லை. You know, you want to somehow trap this girl. You want to trap this girl. இவங்க எப்படியாவது இவங்கள வலையில போடணும்னு அந்த நினைக்கிறீங்க. பொண்ணை வலையில போடு. அந்த பொண்ணை வலையில போடணும்னு நினைக்கிறீங்க. So you are sending all loving SMSs you never mean to that girl. அதாவது உண்மையிலேயே அந்த வார்த்தைகள் இல்லாம எப்படியாவது வலையில விழ வைக்கணுமேன்னு சொல்லி என்னென்னமோ SMS அனுப்புறீங்க. You pick up that phone. அந்த போனை நீங்க எடுக்கிறீங்க. Your daddy and mommy are sleeping. அம்மா அப்பா அந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்காங்க. You are alone in your room. நீங்க மாத்திரம் தனியா அந்த ரூம்ல இருக்கீங்க. You start the phone call at 11:30 in the night. சரியா இரவு 11:30க்கு அந்த போன் கால்கள்லாம் நீங்க தொடங்குறீங்க. And when you hang up, it is 3 o'clock or 4 o'clock in the morning. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிலே லயித்து போய் இருக்கும் பொழுது காலையில 3:30 மணி ஆயிருது. 4 hours with that boy when your daddy and mommy were not there. அம்மா அப்பா இல்லாத பொழுது அந்த போனிலே அந்த குறிப்பிட்ட பையனோடு 4 மணி நேரங்கள் ஒரு நாளிலே talking and your talk takes different turns and goes into areas not pleasing to the Lord. கொஞ்சம் கொஞ்சமா பேசி அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் இதை தொட்டு அதை தொட்டு கொஞ்சம் கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத சம்பாஷணைகளாவே அது போயிருது. But you know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? Even when a man is talking with a man, ஏன் ஒரு மனிதன் அதாவது ஒரு ஆண் இன்னொரு ஆணோடு கூட பேசும்போது கூட God is not pleased with extra words and extra things in that conversation.
ரெண்டு சம்பாஷணை, ஒரு மனிதன் ஒரு ஆணோடு கூட பேசும்போது கூட சார் நிறைய வார்த்தைகளை சம்மதம்லாம் நிறைய காரியங்களை பேசினா கூட ஆண்டவருக்கு அது பிரியம்லான்னு ஆண்டவர் சொல்றார். One of my heroes in the Bible is Nehemiah. என்னுடைய ஹீரோவாக நான் கருதக்கூடிய ஒரு ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா நெகேமியா பைபிள்ல இருக்கிறார். He is the Dhoni of the Bible. அவர் பைபிள்ல இருக்கக்கூடிய டோனின்னு நான் அழைக்க முடியும். He had leadership ability. ஏனென்றால் அவருக்குள்ள தலைமைத்துவ அந்த ஒரு gift வரம் அவருக்குள்ள இருந்தது. He had a great job. அவருக்கு ஒரு நல்ல பதவி, நல்ல ஒரு வேலையில இருந்தார். In a foreign country. வெளிநாட்டுல நல்ல வேலையில இருந்தார். He took long leave. ஒரு நீண்ட கால ஒரு லீவ் எடுத்துட்டு வரார். Went to his hometown Jerusalem. தன்னுடைய சொந்த ஊராகிய எருசலேமுக்கு போறார். He gathered the people around. தன்னுடைய ஜனங்கள்லாம் சேர்க்கிறார். அப்படியே And he started rebuilding the walls of Jerusalem. எருசலேமுக்காக தன்னுடைய சொந்த தேசத்திற்காக அலங்கத்தை அவர் கட்டுகிறார். When he was busy doing this work, இந்த மாதிரி அவர் அந்த அலங்கத்தை கட்டும் பொழுது some men come to him. ஒரு சில நபர்கள் சகோதரர்கள் அவர்ட்ட அப்படியே வர்றாங்க. We read the story in Nehemiah chapter 6. நெகேமியா 6வது அதிகாரத்துல நாம் இதை வாசிக்க முடியும். The first 4 or 5 verses. முதல் 5 வசனங்களை இதை நான் வாசிக்கலாம். Some men come to him and they say, Nehemiah, we want to talk to you. ஒரு சிலர் வந்து நெகேமியாவிடத்துல கேக்குறாங்க, நெகேமியாவே நாங்கள் உன்னோடு பேச வேண்டும் என்று சொல்றாங்க. You know what Nehemiah says? நெகேமியா என்ன சொன்னார் தெரியுமா? You know, before that these men say, we want to talk to you in the plains of Ono. ஓனோ அந்த சமவெளியிலே உன்னோடு கூட பேச விரும்புறோம் அந்த இடத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. They come again and again and ask him, Nehemiah, we want to talk to you. மறுபடியும் நெகேமியா பார்த்து நாங்க உங்களோட பேசணும், உன்னோட நாங்க பேசணும்னு சொல்றாங்க. But Nehemiah said, oh no, I am not coming to meet you in Ono. நான் உங்களோட கூட ஓனோ சமவெளியில வந்து நான் உங்களோட பேச நான் விரும்பலன்னு சொல்றேன். 4 times they called him, 4 times he said no. 4 முறை அவர்கள் கூப்பிடுறாங்க, 4 முறை அவர் நோ தான் சொல்றார். Why? ஏன் அப்படி சொல்றார்? I'm doing a great work. ஏனென்றால் கர்த்தருக்காக நான் பெரிய வேலை செய்றேன். And I cannot come down to meet with you. இதுக்காக உங்ககிட்ட நான் இறங்கி வர முடியாது, என்னுடைய வேலை விட்டு நான் இறங்கி வர முடியாதுன்னு சொல்றார். I am not here to gossip with you and waste my time. உங்களோட கூட உட்கார்ந்து ஆகாத சம்பாஷணைகளை பேசி என்னுடைய நேரத்தை நான் செலவழிக்க விரும்பலன்னு சொல்றார். This is man to man. இது வந்து ஒரு ஆணோட பேசக்கூடிய ஒரு சம்பாஷணை குறித்து தான் பாருங்க. Still higher should be our standard when we converse with the person of the opposite sex who is not married to us. அதாவது திருமணமாகாத எதிர்ப்பாளினரோடு பேசும் பொழுது எவ்வளவு கவனமாய் வேதம் சொல்றபடி எப்படி பேசணும் தெரியுமா? These 2 girls are going in the wrong direction. God wanted to have a living daily relationship with them. God said, you are mine, but they are going in the wrong track. இந்த 2 சகோதரிகளும் அவங்க ஆண்டவருக்கு விரோதமா எதிரா புறப்பட்டு வேற வழியா போறாங்க. ஆண்டவரோ அவர்களோடு கூட நல்ல உறவு வைக்க விரும்புகிறார். The third sin they committed. 3வது பாவம் என்னவென்று பார்க்கலாம். The Bible is very direct and I will also be very direct. வேதம் நேரடியாவே பேசுறதுனால நானும் உங்ககிட்ட நேராவே அப்படியே பேச விரும்புறேன். The sin of enjoying sexual touch. அதாவது 3வது பெரிய பாவம்னா தொடுறது மூலமாய் வரக்கூடிய அந்த உணர்வை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. Verse 3, the Bible says in Ezekiel 23 verse 3, they became prostitutes in Egypt, engaging in prostitution from their youth. In that land their breasts were fondled and their virgin bosoms caressed. 23வது அதிகாரம் எசேக்கியேலின் புத்தகம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள் என்றும் தங்கள் இளம் பிராயத்திலே வேசித்தனம் பண்ணினார்கள், அங்கே அவருடைய சனங்கள் அமுக்கப்பட்டு அவருடைய கண்ணிமையின் கொங்கைகள் தொடப்பட்டது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. The word of God is direct when it's talking about a sinful behavior. அங்கே தவறான நடக்கையை குறித்து சொல்லும் பொழுது வேதம் தெளிவா ஓபனா அப்படியே நமக்கு நேராகவே அப்படி சொல்லுகிறது. You know, we will never do such things when our daddy and mummy are there. நம்முடைய அம்மாவோ அப்பாவோ நமக்கு முன்னாடி இருக்கும்போது ஒருபோதும் இந்த காரியத்தை செய்வதே கிடையாது. Increasingly what we see through our television screens and what we see in our movie halls, they are influencing us. ஆனால் பாருங்க, இந்த மாதிரி திரைப்படங்களை டெலிவிஷன்ல பார்க்கும் பொழுதும் பெரிய திரையரங்குகளில் பார்க்கும் பொழுதும் அது நம்மிடத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறதா இருக்கிறது, தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. The movie hero and the movie heroine, they know no boundaries between each other. They hug each other, they kiss each other, they roll in the rain together. நீங்க படத்துல பார்க்கக்கூடிய ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு எல்லை வரம்பு இல்லாமல்
ஒருவரை ஒருவர் தொடுவார்கள், தொட்டு பேசுவாங்க, மழையிலே கட்டி பிடித்து உருளுவார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மனது கெடுக்கப்படுகிறது அல்லவா? But the Bible says ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? that kind of behavior is sin. அந்த மாதிரி நடவடிக்கைகள், நடக்கைகள் பாவம் என்று வேதம் சொல்கிறது. We may live in a modern world, but the standards that God has for the modern generation does not change. நாம் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இந்த நாட்கள் நவ நாகரிகமான நாட்களாய் இருக்கலாம். எவ்வளவு நாகரிகமான உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் வேதம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த அளவுகள் எல்லாமே மாறாததா இருக்கிறது. I speak directly, I speak openly, because my heart is pained when I see young girls and young boys, people who know the Lord, people who know the Bible, going wrong in this area. என்னுடைய இருதயம் மிகவும் பாரப்பட்டு வேதனையோடு இருக்கிறதுனால நான் இதை சொல்லுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு வேதம் தெரிந்த, வேதத்தை படிக்கக்கூடிய சகோதரிகளும் இளம் சகோதரிகளும் இளம் சகோதரர்களும் கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். A young girl confessed to my wife that a Christian preacher who used to stay in her house as a guest sexually touched her whenever he came, and this girl allowed it. இவருடைய மனைவியினிடத்திலே திருமணமாகாத இளம் பிள்ளைகள் சொல்வதுண்டு, எங்களுடைய வீட்டுக்கு குறிப்பிட்ட போதகர் ஒருவர் வருவார், கெஸ்ட் போல தங்குவார், ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது தகாத இடங்களில் ஒரு மாதிரி தொடுவார் என்றெல்லாம் சொல்வதுண்டு. And then Akka said, I have gone wrong. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அக்கா நான் ரொம்ப தவறு செஞ்சிட்டேன், ஆண்டவருக்கு விரோதமா நான் போயிட்டேன்னு சொல்லுவாங்க. My mind went to Ezekiel 23. என்னுடைய சிந்தை 23வது அதிகாரம் எசேக்கியேல் 23வது God's word openly talks about it. ஆண்டவருடைய வார்த்தை இது தெளிவா ஓபனா சொல்லுதே. But we hear 100 messages from Psalm 23, but no one has preached from Ezekiel 23. And I speak with that burden this morning. சங்கீதம் 23 குறித்து எத்தனையோ பிரசங்கங்கள் கேட்கிறோம், ஆனால் எசேக்கியேல் 23 குறித்து பிரசங்கங்கள் வந்திருக்கிறதா? இல்லையே. ஆகவே தான் பாரத்தோடு இதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Then these young girls, as we read in this passage, they go from one sin to another sin. இப்படியாக இந்த ரெண்டு இளம் வாலிப பிள்ளைகளும் ஒரு பாவத்திலிருந்து மறு பாவத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காங்க. Look at verse 17. 17வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். They are going to the ultimate, the climax. They get into bed with their lovers. அதாவது இந்த பாவத்தின் உச்சக்கட்டத்திற்கே அவர்கள் போகிறார்கள் என்று 17வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். They go and enjoy themselves in the bed of love, verse 17 says. 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த அன்பு என்று சொல்லக்கூடிய படுக்கைக்கு நேராகவே அவங்க போய் உச்சக்கட்டத்தை தொடுகிறார்கள். They had premarital sex. திருமணத்திற்கு முன்பதாக உறவு, தகாத சரீரத்தில் தகாத உறவு வைக்கிறார்கள். And you know, again, this is very fashionable in our present world. இன்றைக்கு இருக்கக்கூடிய நாகரிக உலகில் இது ரொம்ப நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். India's attention is focused on the city of Kolkata. All the sports fans in India are looking at Kolkata today. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக சிறந்த நகரமாகிய கல்கத்தால தான் எல்லாருடைய கவனமும் அங்க போகுது. ஏனென்றால் அங்க because tomorrow evening, ஏனென்றால் நாளைக்கு மாலையில Argentina and Venezuela, they are playing a friendly match, and Lionel Messi, the god of football, the so-called god of football, is also going to play there. அங்கே அர்ஜென்டினாவும் வெனிசுலாவும் என்று சொல்லக்கூடிய ரெண்டு நாடுகளை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் நாளைக்கு விளையாட போறாங்க. அதுல அந்த ஃபுட்பாலின் காட், தேவனாக கருதப்படுகிற முக்கியமான ஹீரோ அங்கே வருகிறார். Lionel Messi is playing. லயனல் மெஸ்ஸி அவருடைய பேர், அவரும் வர்றார், வந்து விளையாட போறார். But before Lionel Messi, there was a man called Diego Maradona. லயனல் மெஸ்ஸிக்கு முன்னாடி மாரடோனா என்று சொல்லக்கூடிய விளையாட்டு வீரரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். The most popular footballer in the world. உலகத்திலேயே பிரபலமான கால்பந்தாட்ட வீரர் அவர். He got married one day. அவர் ஒரு நாள்ல அவருக்கு திருமணம் ஆச்சு. But you know, usually when people get married, they'll hunt for cute little girls to stand so that they can stand as the girls holding so that they can dance around, and then they can be the little girls in the wedding. அதாவது பொதுவாகவே திருமணம் பண்ணுகிறவர்கள் சின்ன பிள்ளைங்களை வேட்டையாடுவ, அதாவது தேடி கண்டுபிடிப்பாங்க. They can be flower girls in the wedding. சரி, அதாவது அந்த திருமணத்துல சின்ன பிள்ளைங்களை தேடி கண்டுபிடிப்பாங்க. ஏனென்றால் அப்பதான் அந்த திருமண ஆராதனையில அந்த நேரத்துல கொஞ்சம் டான்ஸ் இதெல்லாம் பண்றதுக்கு அது கொஞ்சம் வசதியா இருக்கும். Flower girl இருக்கிறதுக்கு. அது ஃப்ளவர் கேர்லா இருக்கிறது. Maradona had no such problem. ஆனா மாரடோனாக்கு அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. Because he had two girls out of marriage and they were grown up.
ஏனென்றால் So his own daughters could be flower girls. ஏனென்றால் திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே உறவு வச்சு 2 குழந்தைங்க ஏற்கனவே அவருக்கு பிறந்ததுனால அவருக்கு ஃப்ளவர்கள்லாம் தேவையே இல்லை, சொந்த பிள்ளைங்களே அவருக்கு ஃப்ளவர்கள்லாம் நின்றுப்பாங்க. So this is very common. Our heroes and the heroines, they have sex outside of marriage and they have children before that. இன்றைக்கு ஹீரோவாக கருதப்படக்கூடிய இந்த மாதிரி ஆட்கள்லாம் முன்மாதிரி போல இருந்து நம்முடைய வாழ்க்கை அவர் கெடுக்கிறாங்க. ஏனென்றால் திருமணத்துக்கு முன்னாடியே அவர்கள் உறவு வைத்து இவராக செய்கிறார்கள். And the media says, we need to give young people condoms so that they can wear the condom and behave in whichever way they want. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள், மீடியாக்கள் இவ்வாறாக சொல்கிறது, இளம் வாலிபர்களுக்கு இந்த மாதிரி காண்டம கொடுங்க, அவங்க பயன்படுத்தட்டும் அப்படின்லாம் சொல்றாங்க. But God's word is not about, it doesn't encourage giving of condoms to sexually immoral young people. God's word wants there will be condemnation. அதாவது வேதம் என்ன சொல்கிறது என்றால், இவ்வாறாக பாதுகாப்பா இப்படியெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது, தவறு. ஆனால் வேதம் அதை குறித்து ஆக்கினை தீர்ப்பை சொல்கிறதா இருக்கிறது. In 1 Samuel chapter 2, 1 சாமுவேல் 2வது அதிகாரம், look at the story starting with the verse 22. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். 1 Samuel chapter 2 and the story starting from verse 22. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்க The கேட்கலாம். sons of priest Eli, they had sex with the women who served inside the temple. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளோடே கூட ஏலியின் மகன்கள் அங்கே விபச்சாரம் செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். So what is God planning for them? Verse 25. வசனம் 25ல தேவன் அவர்களுக்காக என்ன திட்டம் பண்ணினார் என்று நீங்க வாசித்து பார்க்கலாம். Is he saying, okay, let's give them some condoms? அங்கே ஏதாவது இந்த மாதிரி காண்டம் கொடுங்க அப்படின்னு சொன்னாரா ஆண்டவர்? No, God is condemning them. He says, the Bible says God was planning to kill them. ஏனென்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நியாய தீர்ப்பு அங்கே கொடுக்க வேண்டும் என்று அவர்களை கொல்ல தம்முடைய கரத்தை அவர் நீட்டுகிறதை பார்க்கலாம். God will not wink at sin. God will not allow wink at sin. ஆண்டவர் ஒருபோதும் பாவத்தை அனுமதிப்பது இல்லை. His standards have not changed. அவருடைய வரம்புகள், எல்லைகள், அதாவது அளவுகள் மாறவில்லை. So these women go astray. இந்த 2 சகோதரிகள் நேரா போறாங்க. Look at your own life. உங்களுடைய சொந்த வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. Dark secrets which no one knows about. யாருக்குமே தெரியாத ரகசியங்கள் உங்களுடைய இருதயத்துல. If you have crossed that line and gone to that bed, God's word says that is sin. உங்களுடைய இருதயத்திலேயே சிந்தனையின் மூலமாகவே எல்லையை மீறி நீங்க அங்க போனாலே வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், அது பாவம் என்று ஆண்டவர் சொல்கிறார். And then another sin these young girls commit. இந்த இளம் சகோதரிகள் செய்த இன்னொரு பாவத்தையும் நாம் பார்க்கலாம். Look at verse 39. 23வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். Ezekiel 23 and verse 39. எசேக்கியேல் 23வது அதிகாரம் 39வது வசனம். On the very day they sacrificed their children to their idols. அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு என்று பலியிட்ட பின்பு. So these 2 women, they sacrificed their children to idols. அங்கே நரகலான விக்கிரகங்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை பலியிடுகிறார்கள். You say, well, I will never do that. நீங்க ஒருவேளை சொல்ல, நான் ஒருபோதும் இதெல்லாம் செய்ய மாட்டேன், என் குடும்பத்தில் இதை அனுமதிக்க மாட்டேன். I don't even go near an idol. ஒரு விக்கிரகத்துக்கு பக்கத்துல கூட நான் போக மாட்டேன்னு சொல்லலாம். To us, the Bible says in 1 John chapter 5 and verse 21. 1 யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் வேதம் என்ன சொல்கிறது? To believers, to Christians, to people from a church background, the Bible says, வேதம் சொல்லுகிறது, சபையில் இருக்கக்கூடிய வேதத்தை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள் என்று. Dear children, keep yourself from idols. அருமையான பிள்ளைகளே, விக்கிரகங்களுக்கு விலகி இருங்கள் என்று சொல்லுகிறது. Because your idol can be not just the things that you keep on the shelf. அதாவது நாம் நினைக்கிற மாதிரி விக்கிரகங்கள்லாம் இந்த ஷெல்ஃப்ல அடுக்கி வச்சிருக்கிறோம்ல, அந்த மாதிரி கிடையாது. But the things that you love for your own self. அதாவது உங்களுக்காக அதிகமா நேசிக்கிறீங்க பாருங்க, நீங்க ரொம்ப விரும்புறீங்க பாருங்க, அதுதான் விக்கிரகம். Maybe your cell phone is your idol. ஒருவேளை உங்களுடைய செல்போன் கூட உங்களுக்கு விக்கிரகமாக இருக்கலாம். That's the last thing you look at before you go to bed. அதுதான் நீங்க படுக்கைக்கு கடைசியா போறதுக்கு முன்னாடி பார்க்கிற பொருளா இருக்கு. And the first thing you look at when you get up in the morning. அதே போல காலையில எழுந்திருச்ச உடனே அதுல தான் முழிக்கிறீங்க. And by mistake you get up in the middle of the night to go to the toilet or do something, again you have a look at it. அதே போல நைட் திடீர்னு பாத்ரூம் போகணும்னு எந்திரிக்கிறீங்க, அப்பையும் கூட செல்போன்ல தான் முழிக்கிறீங்க.
Your cell phone has taken the place of the Bible. Your cell phone maybe has taken the place of God in your life, and that becomes your idol. தேவன் இருக்க வேண்டிய இடத்தையும் வேதம் இருக்க வேண்டிய இடத்தையும் உங்களுடைய மொபைல் போன் செல்போன் பிடித்திருக்கிறது அல்லவா, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் விக்கிரகமாக இருக்கிறது. You know, you are going for shopping. நீங்க ஷாப்பிங்காக வெளிய போறீங்க, and suddenly when it becomes 9 o'clock you become restless. 9 மணி ஆன உடனே அப்படியே கை கால்லாம் படபடக்குது, ஒரு மாதிரி செய்யுது. You are rushing, you want to rush back home. அப்படியே வீட்டுக்கு ஓடி போகணும் போல இருக்கு 9 மணிக்கு. Because Sun TV 9 o'clock serial is waiting. ஏனென்றால் சன் டிவில 9 மணிக்கு சீரியல் போடுறான் பாருங்க, அது காத்துட்டு இருக்கு. So you will plan your whole day so that you will be at your home at 9 o'clock somehow, so that you can worship before your God, which is called serial. அதாவது எப்படியாவது 9 மணிக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்லியே அந்த நாள் முழுக்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நீங்க ஒழுங்கு செய்து நீங்க ஓடி போய் அதை பாக்குறீங்க பாருங்க, அந்த சீரியல் தான் விக்கிரகம். Displeases God. இது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. It is a sin against him. இது ஆண்டவருக்கு விரோதமா இருக்கக்கூடிய பாவம். And another sin, look at verse 45. Ezekiel 23 and verse 45. எசேக்கியேல் 23வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். It says that these young girls, they shed blood, and blood was in their hands in verse 45. 45வது வசனத்தில் அவர்கள் ரத்தம் சிந்தும் ஸ்திரீகளாய் இருந்தார்கள், அவருடைய கைகளில் எல்லாம் ரத்தம் படிந்திருந்தது என்று பார்க்கிறோம். You say, well, I have never killed someone, I have never hit someone so that blood will come out. ரத்தம் வர அளவுக்கு நான் யாரையும் அடிக்கிறது கிடையாது, யாரையும் கொலை செய்யறதும் கிடையாது நீங்க சொல்லலாம். I am a good boy, I am a good girl. நான் ரொம்ப நல்ல பையன், நான் ரொம்ப நல்ல பொண்ணாக்கும். But what about using another sword, the sword of your mouth? இன்னொரு ஆயுதம், பயன்படுத்தக்கூடிய கூர்மையான ஆயுதம் என்னன்னு தெரியுமா? நம்முடைய வாயே ஒரு ஆயுதமாக இருக்கிறது. When you look at your mother, the woman who has borne you for 10 long months, the woman who was not educated as you, but a woman, and you look at her and say, do you have any brain? உங்களை பெற்றெடுத்த தாய், 10 மாதங்கள் சுமந்த தாய், ஒருவேளை உங்களோட நல்லா அவங்க அவ்வளவு தூரம் அந்த நாட்களில் படிக்காதவங்களா இருந்திருக்கலாம். திடீர்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தில் உங்க தாயை பார்த்து உங்களுக்குலாம் மூளை இருக்குதான்னு கேட்குறீங்களே. Murdering with words. வார்த்தைகளினால் கொலை செய்வது. Murdering with unkind words. கொஞ்சம் கூட இரக்கமில்லாத அன்பில்லாத வார்த்தைகளினால் தாயோடு பேசுவது. That is also murder. அது ஒரு கொலைக்கு சமானமாக இருக்கிறது. In the Sermon on the Mount, Jesus equated anger, angry words with murderous intention. தன்னுடைய மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது கோபமான வார்த்தைகளை கொலைக்கு ஒப்பிட்டே அவர் சொல்லுகிறார். Look at verse 43 of Ezekiel 23. 23வது அதிகாரம் எசேக்கியேலின் புத்தகத்தில் 43வது வசனத்தை பார்க்கலாம். It talks about drunkards who put bracelets on these two women, Oholah and Oholiba. Drunkards putting bracelets on these women. இந்த அகோலிபாலுக்கும் அகோலாலுக்கும், அதாவது குடிக்கிறவர்கள் அந்த கையில வளையல்கள் போடுறதை பார்க்கலாம். Why? ஏனென்றால் maybe she joined along with them and she also had wine, and the men put the bracelet on her as an appreciative act. ஏனென்றால் ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னா, அவங்களும் அந்த மாதிரி ஆட்களோடு கூட சேர்ந்து ஒருவேளை குடிச்சிருந்திருக்கலாம், ஆகவே தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது. You know, God blesses you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். God takes you to a big town. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு ஒரு பெரிய பட்டணத்துக்கு கொண்டு போறார். He gives you a good job in the corporate world. இந்த கார்ப்பரேட் வேலைல ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுக்கிறார். And when Saturday comes, நான் சனிக்கிழமை வரும்போது your friends say, just join us for a party. உங்களுடைய நண்பர்கள்லாம் சொல்றாங்க, வாப்பா ஒரு பார்ட்டி இருக்குது, வா. And when you go to that party, அந்த பார்ட்டிக்கு நீங்களும் போறீங்க. they open the booze bottle, the alcohol bottle. அங்க இருக்கக்கூடிய அந்த ஆல்கஹால் மதுபான பாட்டிலை ஓபன் பண்றாங்க. And they say only a sip will not make you a sinner. சும்மா ஒரு வாய் நீ குடிக்கிறதுனால நீ ஒரு பெரிய பாவியா நீ மாற போறது இல்லைன்னு உங்களை சொல்லுவாங்க. You know your Bible. உனக்கு வேதம் உனக்கு நன்றாக You know Proverbs 31 and verse 5. வேதம் நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 5வது வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும். It is not for kings, O Lemuel, to drink wine. லெமுவேலே, ராஜாக்களுக்கு மதுபானம் குடிப்பது நல்லதல்ல அங்க எழுதி இருக்கிறார். You know Numbers chapter 6 and verse 3. என்னாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். Nazarites, those who are separated from God, they were not supposed to touch
alcohol. தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட நசரேயர்கள் அந்த மதுபானத்தை தொடக்கூட கூடாது என்று ஆண்டவர் எழுதி And you வைத்திருக்கிறார். know, as a New Testament Christian, as a New Testament believer, God has called you to be separated, and you are not even supposed to take a sip of alcohol. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளா இருக்கக்கூடிய நீங்களும் நானும் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அத பக்கத்திலே கூட போக கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். But you take a peg, ஒரு சின்ன அளவு நீங்க எடுத்துக்கிறீங்க, then it becomes a mug, அந்த பெக் வந்து ஒரு மக்கா பெற then மாறும், it becomes a jug. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜக்காவே அது மாறிடும். You've gone away from God. அவ்வளவுதான், தேவனை விட்டே அப்படியே கொண்டு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா. You've gone away from God. அப்படியே தேவனை விட்டு தூரம் தூரம் ரொம்ப You've தூரம். gone away from the Lord who refused to drink wine from the cross so that he could lessen his pain when he had the opportunity. In Mark 5:15-23, Jesus, the God you worship, he refused to drink wine. மார்க் 15வது அதிகாரம் 23வது வசனத்துல பாருங்க, அங்கே இயேசு தாகமா இருக்கும் பொழுது, சிலுவையில் இருக்கும் பொழுது அங்கே வைன் கொடுக்கறாங்க, அவரை குடிக்க மறுக்கிறார். ஏனென்றால் அப்படி குடிச்சிட்டா கொஞ்சம் வேதனைகள்லாம் மறைஞ்சு போயிரும், வேதனைகள் குறைஞ்சிரும் சொல்லி அப்பொழுதும் கூட அதை குடிக்க அவர் மறுக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் தொங்குறதை பார்க்கிறோம். And one reason ஆனால் ஒரு காரணம் why Oholiba went the way of Ohala, the younger sister went in the way of the older sister, is what we call in modern terms as peer pressure. அதாவது ஏன் இந்த சின்ன சகோதரி மூத்த சகோதரனுடைய வழிக்கு ஏன் போனான்னா பியர் பிரஷர்ன்ற ஒரு வார்த்தையை நான் இங்கே பயன்படுத்த விரும்புகிறேன். The Bible talks about this in verse 13. 13வது வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கலாம். Ezekiel 23 and verse 13. எசேக்கியேல் 23வது அதிகாரம் I 13வது saw வசனம். that she too defiled herself, both of them went in the same way. அவளும் அசுத்தமானாள் என்றும் அவர்கள் இருவரும் ஒரே வழியில் போனார்கள் என்றும் கண்டேன். You are a good boy. நல்ல பையன்தான். You are a good girl. நல்ல பொண்ணுதான். But you went to that hostel. ஆனா அந்த ஹாஸ்டலுக்கு நீங்க போனீங்க. You went to that gang. அந்த குறிப்பிட்ட குழுவோடு நீங்க சேர்ந்தீங்க. And what they did, you also did. What they did, you also joined in. அதே போல அவங்களோட கூட நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, மாறிட்டீங்க, ஜாயின் பண்ணி மாறிட்டீங்க. Now I read this about the movie Mangata, which I read was released yesterday, starring Ajit. நேற்று வெளியான மங்காத்தா மூவியை குறித்து அதுல ஒரு சில காரியங்களை நான் வாசிச்சு The பார்த்தேன். censor board which watched that movie said Ajit and his friends used one abusive word in that movie 50 times. இந்த சென்சார் போர்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த திரைப்படம் வெளியிடுவதற்கு முன்பதாக அந்த சென்சார் போர்டுல அவங்க இவ்வாறாக வெளியிட்டு இருக்கிறாங்க, அஜித்தும் அவருடைய நண்பர்களும் பயன்படுத்தக்கூடாத ஒரு வார்த்தையை, அசிங்கமான வார்த்தையை 50 முறை இந்த படத்துல பயன்படுத்தி Repeatedly. மறுபடியும் 50 முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தி It doesn't இருக்காங்க. happen with Ajit, it happens with you. When you go and join people outside church, outside fellowship, when nobody will know, you will hear the language that you are using. You use abusive language with your friends, with your clique. நீங்க சபையை விட்டு வெளியில இருக்கும் பொழுது, நீங்க சபையை விட்டு வெளியே போகும்போது, உடைய நண்பர்களோடு இருக்கும் பொழுது, யாருமே உங்களை பார்க்காத போது, எந்த பிலீவரும் பார்க்காத போது நண்பர்களோடு சேர்ந்து அசுத்தமான வார்த்தைகளை பேசுறீங்க பாருங்க, அது தகாதது. When in the exam hall, everybody is copying and that peer pressure influences you, so you also join the copying gang. எல்லாரும் அங்க பரீட்சை எழுதுற ஹால்ல உட்கார்ந்து எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்க, நீங்களும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா கொஞ்ச நேரம் ஆக ஆக உங்களுக்கு ஒரு அழுத்தம் உண்டாகிறது, அவங்கள பார்த்து நீங்களும் காப்பி அடிக்கிறீங்க பாருங்க, அது தகாதது. This pleases God. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத God's காரியம். word says in Exodus 23 and verse 1 and 2, Exodus 23 and verse 2, do not join the crowd in doing wrong. யாத்ராகமம் 23வது அதிகாரம் வசனம் 1-2ல அங்கே வாசித்து பார்த்தோம் என்றால், தகாத ஆட்களோடு நீங்க சேராதீங்க, கொடுமையுள்ள சாட்சிக்காரனாக ஆகாதவனோட கலவாதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. Do not join the crowd in doing wrong. தப்பு செய்யக்கூடிய, தீமை செய்யக்கூடிய அந்த கலகக்காரரோட சேராது இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. Sin after sin. பாவத்திற்கு மேல் பாவம். What is the result? என்ன கடைசியா என்ன நடந்தது? அதன் விளைவு என்ன? அதன் விளைவு என்ன? Look at verse 29. 29வது வசனம் 23வது அதிகாரம் எசேக்கியேல் 23:29. Shame, the shame of your prostitution will be exposed. ஒரு நாளிலே அந்த
விபச்சாரத்தின் காரியங்கள் வெளியே வந்து வெட்கமும் அவமானமும் உண்டாகிறது. Shame. அவமானம், வெட்கம். That is one result of sin. வேசித்தனத்தின் மூலமாய் வரக்கூடிய இந்த பாவத்தின் மூலமாய் வரக்கூடிய ஒரு விளைவு அது. You have to hang your head in shame. அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு வெட்கத்துல இப்படி போகும்படியா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. Leviticus 26:13, God's plan for your life is that you should walk with head held high. லேவியராகமம் 26வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருடைய திட்டம் என்னவென்றால் அப்படியே நீங்க ராஜா போல நெஞ்ச நிமிர்த்து தலையை நிமிர்த்து நீங்க நடக்கணும் தான் ஆண்டவருடைய திட்டம். But because of sin and secret sin, you walk with held drooping low because of shame. ஆனால் ரகசிய பாவங்களின் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக தலையை தொங்க போட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. Look at verse 33. 33வது வசனத்தை வாசிங்க. Another result of sin. பாவத்தின் அடுத்த விளைவை அங்கே பார்க்கலாம். Sorrow. துக்கம், சஞ்சலம். When you committed sin, பாவம் செய்யும் பொழுது there was pleasure. அங்கே ஒரு சந்தோஷம் இருக்குது. But that pleasure was only for a short season. அந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு மாத்திரமே அது இருக்கும். When I was a little boy, நான் சின்ன பையனா இருந்த பொழுது Uncle Ezekiel Francis lived not too very far away from my house. எசேக்கியா அண்ணன் எங்க வீட்ல இருந்து ரொம்ப தூரம் இல்ல, பக்கத்துல தான் அவரும் குடியிருந்தார். And when I grew up, when I was your age, I listened to many of his great songs. அவருடைய நான் வளர்ந்து கொஞ்சம் பெரியவனாகும்போது அவருடைய பாடல்கள்லாம் எத்தனையோ பாடல்கள் நான் கேட்டதுண்டு. One line he wrote has been etched in my memory, my system forever. அவர் எழுதின பாடல்களின் ஒரு பாடலின் ஒரு வரி என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் பதிந்தது. The lines go like this. இவ்வாறாக அந்த வரி போகிறது. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும், பேரின்ப நாதா நீர் போதாதா. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போக யார் வேண்டும் நாதான்ற பாட்டுல அவங்க எழுதி இருக்கிறாங்களா அந்த முக்கியமான வரிகள். Ezekiel uncle got that truth from Hebrews 11:25. எபிரேயர் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து எசேக்கியா அண்ணனுக்கு அந்த வெளிப்பாடு, அந்த ரகசியம் கிடைத்திருக்கிறது. Moses refused the sinful pleasures of Egypt, which was pleasure for a short season. மோசே எகிப்தின் பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க அவன் மறுத்தான். ஏனென்றால் அது கொஞ்ச காலம் மாத்திரமே அது இருக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். There was eternal pleasures at the right hand of God. தேவனுடைய வலது கரத்திலே நித்தியமான பேரின்பம், சந்தோஷம் இருக்கிறது. Psalm 16 and verse 11 talks about eternal pleasures at the right hand of God. சங்கீதம் 16 நாம் வாசித்து பார்க்கிறோம், அவருடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது. But ஆனால் these two sisters went for sinful short-term pleasure. ரெண்டு சகோதரிகளும் கொஞ்ச கால சந்தோஷத்திற்காக பாவத்திற்கு பின்னாடி அவர்கள் போனார்கள். There was only sorrow. ஆனால் சஞ்சலம் மாத்திரமே அவர்களுக்கு Only கிடைத்தது. sorrow. சஞ்சலம் மாத்திரமே அவங்களுக்கு கிடைத்தது. What is another result of sin? பாவத்தின் அடுத்த விளைவு என்ன? Verse 34. 34வது வசனம். God says to this girl, ஆண்டவர் இந்த சகோதரிகளை பார்த்து சொல்றார். verse 34, 34வது you will வசனம். tear your breasts. You will tear your breasts. சனங்களை கீறி கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Suicidal tendency. இது தற்கொலை செய்யக்கூடிய ஒரு முயற்சி. It reminds me of that demonized man we meet in Mark chapter 5. மார்க் 5வது அதிகாரத்திலே பிசாசு பிடித்த ஒரு வாலிபனை பார்க்கிறோம் அல்லவா, அதுதான் எனக்கு ஞாபகத்திற்கு He was வருகிறது. living among the tombs. அவன் கல்லறைகளிலே குடியிருந்தான். And in Mark 5:5 we read he was cutting himself with stones. He was bleeding because he took sharp stones and he cut himself. மார்க் 5:5 நாம் வாசித்து பார்த்தால் கூர்மையான கற்களை வைத்து தன்னுடைய சரீரத்தை கீறி கொள்ளுகிறான். You know the path you're going is self-destructive. நீங்க போகக்கூடிய பாதை உங்களுக்கே தெரியும், அது உங்களே அழிக்கக்கூடிய பாதை என்று உங்களுக்கு தெரியும். You should not be in a relationship with that boy who is not a believer. அந்த பிலீவரா அவிசுவாசியா இருக்கக்கூடிய அந்த பையனோடு உறவு இருக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். You know drinking is dangerous. It is a habit which will destroy you. It will rob you of everything that you have, but still you take that bottle and drink. உங்களுக்கே தெரியும் குடிப்பது என்பது பாவம். அந்த குடியின் நிமித்தமாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அது திருடக்கூடியதா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச போதிலும் மறுபடியும் அந்த பாட்டில் எடுக்கிறீங்க. You know one cigarette takes away 5 minutes of your life, but you still hold up that cigarette and smoke away to glory. You are self-destructive. உங்களுக்கே தெரியும் புகை பிடிப்பது என்பது பாவம், அது உடலுக்கு ரொம்ப கெடுதி, உங்களுடைய உயிரை குடிக்கக்கூடியதா இருக்கிறது என்பதை தெரிந்த போதிலும் மறுபடியும் அதை எடுக்கிறீர்கள். That's what these two women did. They
wanted to tear their breasts. இதே போலதான் இந்த ரெண்டு சகோதரிகளும் தங்களை அந்த சனங்களை கீறிக்கொள்கிறதை பார்க்கிறோம். Suicidal thoughts. அது தற்கொலை செய்யக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கு ஈடாக இருக்கிறது. Sin is not worth it, young people. பாவம்ன்றது ஒரு இதே கிடையாது. It is you don't have, at the end of all this, there's one place, the Bible talks about it, a place called hell. இதெல்லாம் அந்த பாவத்தெல்லாம் செய்ததுக்கு அப்புறம் கடைசி பைபிள் ஒரு இடம் சொல்லுது, நரகம்தான் அப்படின்னு சொல்லுது. Hell is the highest reward the devil will give you for being a servant of his. நீங்க சாத்தானுக்கு ஒரு வேலைக்காரனை போல அடிமையை போல இருந்தா அவன் கொடுக்கக்கூடிய கடைசி பரிசு என்னன்னு கேட்டீங்கன்னா நரகம்தான். That is his noble prize for you, hell. அவன் வைத்திருக்கிற உன்னதமான பரிசு நரகம்தான். Because he is going there, he will take you there. அவன் அங்கே போறதுனால உங்களையும் கூட்டிட்டு சேர்த்துட்டு கொண்டு போகணும்னு சொல்லி அவனுக்குள்ள ஆசை. Hell on earth. இங்க பூமியிலையும் நரகம். No, you're feeling lonely, you're feeling depressed, you're feeling lost. Hell on earth. அதாவது கைவிடப்பட்ட நிலைமை, இழந்து போன ஒரு நிலைமை, தனிமையான ஒரு நிலைமை, இந்த உலகத்திலும் ஒரு நரகம் போல வாழ்க்கை. An actual hell after you die. மரித்த பிற்பாடு உண்மையான நரகத்துக்கு போறீங்க பாருங்க, அது ஒரு நரகம். But Ezekiel does not end with just the bad news. இந்த மாதிரியான சோகமான செய்திகளோடு எசேக்கியலின் புத்தகம் முடியவில்லை. Come to Ezekiel 34. எசேக்கியல் 34வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தா read from verses 11 to verses 24. 34வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 24 வரைக்கும் வாசித்து பார்த்தால், Can I read for you verses 16 and 17 of Ezekiel 34? எசேக்கியல் 34வது அதிகாரத்தில் 16 17 வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டட்டுமா? 15 and 16. 15 16. I myself will tend my sheep and make them lie down, declares the Lord. என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று I கர்த்தராகிய will ஆண்டவர் search சொல்கிறார். for the lost and bring back the strays. நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்பி கொண்டு வந்து, I will bind up the injured and weaken, strengthen the weak. எலும்பு முறிந்ததை நான் காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். I myself. நானே இதை செய்வேன் சொல்லி The ஆண்டவர் prophet சொல்கிறார். is talking about someone who is going to come down the future. இங்கே தீர்க்கதரிசி ஒருவருடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறார். Somebody is going to come. யாரோ ஒருத்தங்க மறுபடியும் வர போறாங்க. He is the good shepherd. அவர்தான் நல்ல மேய்ப்பன். A good shepherd. நல்ல மேய்ப்பன். And the God's word says, I myself. நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And Jesus took this theme in Ezekiel 34, and when he preached in the book of John, he said in John chapter 10, he said, I am the good shepherd who gives his life for the sheep. எசேக்கியேல் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான இந்த 15 16 இந்த வசனங்களை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு யோவான் 10வது அதிகாரத்தில் அவரே சொல்லுகிறார், நானே அந்த நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். Death equals to eternal hell. மரணம் என்பது நரகத்திற்கு ஒப்பிடப்படத்தக்கது. But Jesus says, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். You are my sheep. நீங்க என்னுடைய ஆடுகள். You have gone haywire. You have gone off track. நீங்க காணாம போயிட்டீங்க, எங்கிட்டோ தூரமா போயிட்டீங்க. You should die. நீங்க மரித்திருக்க வேண்டும். But I will take your place. ஆனா நான் உங்களுடைய இடத்தை நான் எடுத்துக்கிறேன். I myself will die for you. நானே உங்களுக்காக மரிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். Even if you are the only sheep lost. அந்த கூட்டத்திலே நீங்க தான் விடுபட்ட ஒரு ஆட்டுக்குட்டியா கூட இருக்கலாம். I will leave my glory in eternal heaven. என்னுடைய பரலோகத்தில் இருக்கிற மகிமையெல்லாம் நான் விட்டுட்டு I will come down. அந்த ஒரு ஆட்டுக்குட்டியாகிய உங்களுக்காக நான் வருவேன். I will become man. நான் மனிதனாக மாறி I will search for you. நான் அந்த காணாமற் போட ஆட்டை நான் தேடுறேன்னு சொல்றார். God demonstrates his own love for us in this: when we were still sinners, Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தார் அல்லவா? அது என்ன காமிக்கிறது என்றால் கர்த்தருடைய அன்பை அவர் அவ்வாறாக விளக்கி நமக்கு காண்பித்திருக்கிறார். Look at his head. Excuse me. Look at his head. Look at the head of Jesus. இயேசு கிறிஸ்துவோட தலையை நீங்க கொஞ்சம் பாருங்க. Full of thorns. முழுவதும் முட்களால் நிறைந்திருக்கிறது. Inside your head was lust. நம்முடைய மண்டைகளுக்குள்ள இச்சைகள் இருக்குது. Inside your head was that pornographic image.
நம்முடைய மண்டைகளுக்குள்ள சிந்தனைகளுக்குள்ள அந்த அசிங்கமான படங்கள் இருக்கிறது. Your head should be punished. My head should be punished. Your head should be punished. நம்முடைய தலை தான் தண்டிக்கப்பட வேண்டியது. நம்முடைய தலை, உன்னுடைய தலை தான் தண்டிக்கப்பட வேண்டிய தலை. But he took the crown of thorns. ஆனால் அவர் நமக்காக முள்முடியை ஏற்றுக்கொண்டார். Look at his heart. அவருடைய இருதயத்தை பாருங்க. His heart was under severe pressure because he was starting to sweat blood. The water of his sweat became blood. நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, பாரம் மிஞ்சி இருக்கிறதுனால, மன அழுத்தம் நிறைய இருந்ததுனால அவருடைய வேர்வை ரத்தத்தின் துளிகளாய் வெளிவந்தது என்று நாம் பார்க்கிறோம். The pressure of his heart was so much that blood oozed out through his veins. ஆகவே அவ்வளவு அவருக்கு பாரம் இருந்ததுனால இந்த நாளங்கள் வழியாக ரத்தம், வேர்வைக்கு பதிலாக ரத்தம் வெளியே வருகிறது. Out of your heart was immorality, including sexual immorality. Out of your heart was pride. Out of your heart was a sinful ego. Your heart should be punished. My heart should be punished. But Jesus punished. Let his heart be punished for your sake. ஆனால் நம்முடைய இருதயமோ பாருங்க, பாவத்தினாலும் சுயத்தினாலும் இச்சைகளினாலும் பெருமையினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய இருதயம் தான் தண்டிக்கப்பட வேண்டியது. ஆனால் நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டார் அல்லவா? Look at his back. அவருடைய முதுகை கொஞ்சம் பாருங்க. Strong men, as strong as I would say John Abraham, as strong as some of our movie villains, they whipped Jesus on the back, 39 lashes at least, and his back looked like a plowed field. அங்கே நாம் அவருடைய முதுகை குறித்து பார்க்கும் பொழுது மிகவும் வாட்ட சாட்டமான நபர்கள், மிகவும் ரொம்ப பலனுள்ள பலசாலிகள், இன்னைக்கு மூவில பார்க்கக்கூடிய வில்லன்கள் போல முரட்டாட்டமான ஆட்கள், அவர் 39 அடிகள் அடித்து உழப்பட்ட நிலம் போல அந்த முதுகு காணப்படுகிறது. Strips of flesh are hanging on that back. அந்த அடி பட்டதினாலே அந்த முதுகிலிருந்து தசைகள் எல்லாம் பிஞ்சு வெளியே வந்து இருக்கிறது. You read the book of Proverbs, twice the Bible says in Proverbs, only for fools there should be beating on the back. அதாவது நீங்க நீதிமொழிகள் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, முட்டாள்களுக்கு மாத்திரம் தான் பின்னாடி முதுகுல அடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Jesus was no fool. ஆனால் இயேசு அப்படி அல்ல. He was wisdom personified. அவர் ஞானமாக வெளிப்பட்ட ஒரு தெய்வம். You and I are the fools. நாம் தான் புத்தியீனமான நபர்கள். We said bye bye to eternal pleasure and went behind short term sinful pleasure. எப்படி நம்முடைய புத்தியீனம் வெளிப்படுகிறது என்றால், நித்திய சந்தோஷத்தை வேண்டாம் பை பைன்னு சொல்லிட்டு கொஞ்ச கால அநித்தியமான சந்தோஷத்துக்கு பின்னாடி போன புத்தியீனமான நபர்கள். We were like Ohola and Oholiba who did that in Ezekiel 23. அகோலாலையும் அகோலிபாலை போன்றும் நாம் நடந்தோம். We should be punished on our back. நாம் தான் தண்டிக்கப்பட வேண்டிய நபர்கள். Because we were the fools. நாம் தான் முட்டாள்களா இருந்தோம். But Jesus says, ஆனா ஆண்டவர் சொல்கிறார், I love you. நான் உன்னை நேசிக்கிறேன். I love you. நான் உன்னை நேசிக்கிறேன். The punishment of your back, I will put it on my back so that I can throw your sins behind my back. ஏனென்றால் நீங்க தண்டிக்கப்படணும், உங்க முதுகுல தான் அடிக்கப்படணும். நான் உங்களுக்கு பதிலாக என்னுடைய முதுகுல இந்த அடிகள்லாம் இந்த வேதனைகள்லாம் நான் ஏற்றுக்கிறேன். காரணம், உங்களுடைய பாவங்களையெல்லாம் சுருட்டி என்னுடைய முதுகு பின்னாடி தூரமா எறிஞ்சிரேன்னு சொல்றார். 161 was what India needed of 170 balls when Captain Dhoni walked into the middle in the World Cup final 2011. 161 of 170 balls. இந்த 2011 நடந்த உலக கோப்பையில் 160 பால்களுக்கு 170 ரன்கள் தேவையா இருக்கும் பொழுது அந்த ஆட்டத்தின் மையத்தில் மிடில் உள்ள வர்றார். He had 150 runs from maybe 10 innings that time. He was not in the peak of his form. அவர் அந்த அளவுக்கு நல்லா விளையாண்டு நல்ல பீக்ல ஃபார்ம்ல அவர் இல்ல. But he went in. ஆனா அவர் உள்ள போனார். It was very very hot in Mumbai that night. He was sweating. அன்னைக்கு மும்பையில் பயங்கரமா வேர்த்து ஒழுகுது. காரணம், உஷ்ணம் தாங்க முடியல. He had problems in his back and the psychiatrist came and the PT the guys, the doctors came and they gave him treatment on the back. அவருக்கு அந்த தலைவர் தோனிக்கு முதுகுல பயங்கர பிரச்சனை. அந்த ட்ரில் மாஸ்டர்லாம் என்னென்னமோ சிகிச்சை கொடுக்கறாங்க, மருத்துவர்கள்லாம் என்னென்னமோ செய்றாங்க அவருக்கு. From what I saw in TV, he was just
he was wiping his nose. He had a running nose. எல்லாரும் நம்ம டிவில பார்த்திருப்போம், அடிக்கடி அவர் மூக்க துடைக்கிறார், அப்படியே வியர்வை அப்படியே ஒழுகுது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். To win the World Cup for India, இந்த வேர்ல்ட் கப் எப்படியாவது இந்தியா பெற்றுக்கொள்ளணுமேன்னு சொல்லி Dhoni was willing to sweat and endure the running nose and a breaking back. இந்த டோனி என்கக்கூடிய தலைவர் நம்முடைய இந்தியா உலக கோப்பை வாங்கணுமேன்னு சொல்லிட்டு வேர்வையை பொருட்படுத்தல, தன்னுடைய வேதனையை பொருட்படுத்தல, தன்னுடைய சரீர சுகவீனத்தெல்லாம் பொருட்படுத்தல. To win you salvation, ஆனால் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் the God of all glory, சகல மகிமையின் தேவனாகிய அவர் he came down. நமக்காக கீழே He வந்தார். didn't have to come. அவர் வரணும்னு அவசியமே There இல்லைங்க. is no compulsion for him to come. அவர் வர்றதுக்கான எந்த கோப்பையோ இன்னைக்கு இருக்கமே உலக கோப்பை எதுவுமே கிடையாது. But he came down. ஆனால் அவர் வந்தார். He became a human, அவர் நம்ம போல மனிதனாக lived a sinless life, பாவமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார். and endured the blood. His sweat became blood in Gethsemane, and more blood as they whipped him on the back. As they put the thorn or cross on the back, more blood. As they put the nails, still more blood. He shed every drop of his blood for you en route to the cross, Jesus. அவர் இந்த உலகத்திலே இருந்த பொழுது கடைசியாக கெத்செமனேல ரத்தம் வருது, சிலுவையில போகும்போது அதுக்கு முன்னாடி தன்னுடைய சிரசுல முள்களை வைக்கிறாங்க, அதனால ரத்தம் வருது. அதுக்கப்புறம் கைகள்ல ஆணிகள்னால அடிக்கிறாங்க, அப்பயும் ரத்தம் வருது. தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு சொட்டு ரத்தத்தை கூட தனக்குன்னு வைக்காம எல்லாவற்றையும் நமக்காக அவர் சிந்தினார். So what should you do in response? அதற்கு மாறுதரமாக நாம் என்ன செய்யணும்? Ezekiel 18:31 says, எசேக்கியேல் 18:31 வசனத்தை வாசிக்கலாம். rid yourself of all the offenses you have committed. 18:31. 18வது அதிகாரம் எசேக்கியேல் 31வது வசனத்தை rid வாசிக்கலாம். yourself of all the offenses you have committed, நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு and விலக்கி get a new heart and a new spirit. உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். Why will you die, O Israel? இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? Why will you die? நீங்கள் ஏன் சாக வேண்டும்? Get yourself a new heart and a new spirit. இன்றைக்கே புதிய ஆவியும் புதிய இருதயத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். And in Ezekiel 18:32, the next verse, God says, I have no pleasure in the death of anyone. அதே எசேக்கியேல் 18வது அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாகரனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். And if you read Ezekiel chapter 11, எசேக்கியேல் 11வது அதிகாரத்தில் வாசித்து the பார்த்தால் first 13 verses, முதல் 13 வசனங்கள் there was a man called Pelatiah. பெலாத்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து அங்கே வாசிக்கிறோம். He was a proud man. அவன் பெருமை மிகுந்த ஒரு பெருமைக்காரனாக அவன் இருந்தான். You know, and what happens to him in verse 13 when Ezekiel prophesied to him, he died. Suddenly he died. அங்கே 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகையில், எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் திடீரென்று பெலாத்தியா செத்தான் என்று இருக்கிறது. Proud man not willing to repent, he suddenly died. பெருமை நிறைந்த ஒரு மனிதன் மனம் திரும்புவதற்கு அவனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, ஆனால் திடீரென்று மரணம் அவனுக்கு My சம்பவித்தது. young friend, என்னுடைய அருமையான இளம் வாலிபர்களே, God's word has come to you. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. You're seeing the x-ray report of your soul. உங்களுடைய ஆத்மாவின் எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க. And it is not lying. It shows you the graphic picture of where you've gone wrong. அந்த எக்ஸ்ரே பிக்சர் பொய் சொல்லாது. நீங்க எங்க விட்டுருக்கிறீங்க, என்ன பண்ணிருக்கீங்கன்றது அப்படியே அச்சடித்தார் போல் அது காண்பிக்கும். You must repent. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். If you don't repent, நீங்கள் மனம் திரும்பவில்லை and என்றால், if you want to postpone matters, உங்களுடைய காரியங்கள் மனம் திரும்பதெல்லாம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போடணும் விரும்புனீங்கன்னா, if you say, well, I'm a young person, let me finish my college, let me get married, let me have a couple of children, and then when I'm close to retirement, I will think of Jesus, heaven, hell, eternity, judgment, and all that. நீங்க ஒருவேளை இப்ப வாலிபனா இருக்கிறேன், கொஞ்ச நாள் போட்டு என்னுடைய காலேஜ் படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் திருமணம் ஆகும், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பிள்ளைகள் வேணும், அப்படியே கொஞ்சம் போகட்டும் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்ல நான் இயேசுவை குறித்து நான் யோசித்து பார்க்கிறேன்னு சொன்னீங்கன்னா, God says, you fool. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ முட்டாளே. Not this preacher. நான் சொல்லல. God says, you fool. ஆண்டவர் சொல்லுகிறார், முட்டாளே என்று சொல்லுகிறார். Luke 12:20, the rich man who wanted to build a bigger barn
and the rich man who talked about many years, a bigger barn and many years, God said, tonight your life will be taken away from you, you fool. லூக்கா 12:20 அங்கே வாசித்து பார்க்கிறோம். ஒரு ஐஸ்வர்யவான் அங்கே இருக்கிறான், பெரிய பெரிய களஞ்சியங்களை கட்டி வைத்திருக்கிறான். அவன் சொல்றான், என் ஆத்துமாவே நீ இளைப்பாறு, பல ஆண்டுகளுக்கு நான் உனக்காக களஞ்சியங்களில் கோதுமையும் மற்ற பொருட்களையும் சேர்த்து வைத்துக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், முட்டாளே, இன்று இரவு உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுபட்டு போகுமானால் என்ன செய்வாய் என்று கேட்கிறார். Where after you die you will have no chance. மரணத்திற்கு அப்புறம் அதற்கு அப்புறம் வாய்ப்பே கிடையாது. Your life is not in your hands. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கரங்கள்ல இல்லைங்க. But now God gives you an opportunity. இப்பொழுது ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். God's spirit is speaking to you right now. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். I speak to you through the mic. நான் மைக் மூலமா உங்ககிட்ட பேசுறேன். But there is another voice. ஆனா இன்னொரு ஒரு குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. Voice from inside. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தொனித்துக் கொண்டிருக்கிறது. That is the voice of the Holy Spirit. அதுதான் கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தம். The Holy Spirit says, repent, repent. ஆவியானவர் சொல்கிறார், மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு என்று. Listen to his voice. அவருடைய வார்த்தைக்கு கவனியுங்கள். Because the Bible says, வேதம் சொல்லுகிறது, in Genesis 6:3, ஆதியாகமம் 6:3 சொல்லுகிறது, the Spirit will not always strive with you always. என்னுடைய ஆவி எந்நேரம் மனுஷனோடு போராடுவதில்லை என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார். The Holy Spirit is a gentleman. He will speak to you one time, two times, three times, but he will not keep speaking to you if you are stubborn. His voice will go silent. Then you can never repent. You can never come to Christ, and you will still live in sin and ultimately go to hell. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் ரொம்ப ஜென்ட்லா தான் நம்மிடத்தில் பிஹேவ் பண்ணுவார். ஒரு முறை பேசுவார், 2 முறை பேசுவார், 3 முறை பேசுவார். நீங்க காலம் தாழ்த்தி கொண்டு அப்படியே அவரை வேண்டாம் 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 உதறி தள்ளிட்டு அப்படியே போனீங்கன்னா திடீரென்று ஒரு நாள் மரணம் சம்பவிக்கும். அவ்வளவுதான். அப்படியே பாவத்தோடு இருந்தால் நேரடியாக நரகத்திற்கு நாம் போக வேண்டிய சூழ்நிலை வரும். The Indian government, especially the President of India and then the government of India, they took 11 years to answer the mercy plea of 3 people who are accused, who are sentenced to death for plotting the assassination of Rajiv Gandhi. ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் பிடிக்கப்பட்ட 3 குற்றவாளிகள் 11 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தூக்கு தண்டனைக்காக நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் நம்முடைய தேசத்தின் இந்தியாவின் சுப்ரீம் கோர்ட்டும் நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஜனாதிபதியும் சேர்ந்து அவர்களுக்கு கொலைக்கு நம்ம வைக்கலாமா அவருடைய கருணை மனுவை பரிசீலிக்கும்படியாய் 11 ஆண்டுகள் எடுத்திருக்கிறார்கள். 11 years it took for them to decide, not to actually give them mercy and have them executed or let them hang in the noose. It took 11 years for the government of India to decide. உடனே அவங்க செய்யாம இத தீர்மானிக்கிறதுக்கு 11 நீண்ட ஆண்டுகள் அவங்க எடுத்திருக்கிறாங்க. Ram Jethmalani, a great lawyer, said, this is not right. This is not human. It is wrong on the government to do that. And then yesterday morning, they said, okay, you can't execute these guys. These guys can't hang. And they were given some more extension because this is not right. You can't postpone matters by 11 years. இந்த ராம் ஜெத்லானி என்று சொல்லக்கூடிய வக்கீல் அவர்களுக்காக வாதாடி இது சரி கிடையாது, இதை நீங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். நேற்றைய தினத்தில் மறுபடியும் சொல்லியிருக்கார், சரி நீங்க செய்யலாம், ஆனா இன்னும் கொஞ்சம் காலம் உங்களுக்கு கொடுங்க, அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். God says to you, ஆண்டவர் சொல்லுகிறார், now is the time of salvation. இன்றே ரட்சணிய நாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுதே ரட்சணை அனுக்கிரக காலம். Postponing 11 years a mercy plea is wrong. Postponing your salvation by 1 minute can be very dangerous and can even lead to eternal hell punishment. இந்த கருணை மனுவை பரிசீலிக்க 11 ஆண்டுகள் எடுத்ததே தவறு அப்படின்னு நம்ம சொல்லுவோமே, ஆனால் இந்த அவர் கொடுக்கக்கூடிய விலையேறப்பட்ட இலவசமாகிய ரட்சிப்பை நீங்க 1 நிமிஷம் காலம் தாழ்த்தினா கூட அது எவ்வளவு பெரிய தவறாக அது கருதப்படும். Come now. ஆகவே அவரிடத்தில் வாருங்கள், உடனே வாருங்கள். Close your eyes right now. இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடுவோம். You gone away from the Lord. ஆண்டவரை விட்டு நீங்க தூரம் போயிருக்கிறீங்க. Or maybe you're hearing about this Lord for the first time. ஒருவேளை இன்னைக்கு தான் முதல் முறையா இந்த ஆண்டவர் உங்களோட பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். Whatever may be the problem, whatever may be the case, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. if you are saying I want to return back to Jesus, ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஆண்டவர் இடத்துல நான் மறுபடியும் வர்றேன் நீங்க சொல்றீங்கன்னா, I want you to make a commitment right now.
இப்பொழுது நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். You want to return to Jesus in repentance. அதாவது ஆண்டவரிடத்துல வர்றதுன்றது நீங்க மனம் திரும்பி வர வேண்டும். I want you to make that commitment right now. அந்த ஒரு தீர்மானத்தை, உண்மையான மனம் திரும்புதல் என்கிற தீர்மானத்தை இப்பொழுதே நீங்க எடுங்க. He is calling you. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். Come to me. என்னிடத்தில் வா, I will give you rest. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று Him சொல்கிறார். that comes to me, by no means I will drive him away. நான் உங்களை நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நாங்க ஒருபோதும் உன்னை தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். He says, come. நீங்க அவர் சொல்றதெல்லாம் என்னிடத்தில் வா. How many of you young people will say, I'm coming back to Jesus in repentance today? இங்க இருக்கக்கூடிய வாலிபர்களை எத்தனை பேர் நீங்க உங்களால சொல்ல முடியும், உண்மையிலே இன்னைக்கு நான் ஆண்டவர்ட்ட நான் ஓடி வந்துறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? Can you put up your hand if you say, I want to return back to Jesus in repentance? நான் மறுபடியும் ஆண்டவர்ட்ட திரும்பி வரேன். எப்படி வர்றேன்னா மனம் திரும்பி வர்றேன்னு சொல்றவங்க மாத்திரம் கண்களை மூடி இருக்கும் பொழுது உடைய கைகளை நீங்க தூக்கலாம். தூக்கி காமிக்கிறீங்களா? எல்லாரும் கண்ணை மூடி இருக்கும்போது, all eyes closed, எல்லா கண்களும் but if you are மூடப்பட்டிருக்கும். coming back to Jesus in repentance, I want you to lift up your hand. உண்மையிலே மனம் திரும்புற இருதயத்தோடு நீங்க ஆண்டவர்ட்ட வந்தீங்கன்னா உங்க கைகளை நீங்க தூக்கி காமிங்க. Several hands have gone up. I want you to raise it high. ஒரு சில கைகள், நிறைய கைகள் தூக்குறீங்க, ஆனா நல்ல தைரியமா நீங்க நல்லா Don't be தூக்குங்க. ashamed. இதுக்காக நீங்க வெட்கப்படணும்னு அவசியமே இல்லை. Jesus was not ashamed to die for you on the cross. உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிக்க இயேசு வெட்கப்பட்டாரா? இல்லை. He said, if you are not willing to acknowledge me before men, I will not acknowledge you before my Father in heaven. அவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு முன்னாடி நீங்க என்னை அறிக்கை பண்ண நீங்க வெட்கப்பட்டீங்கன்னா பிதாக்கு முன்னாடி உங்களை பத்தி அறிக்கை பண்ண நான் வெட்கப்படுவேன்னு சொல்லி ஆண்டவர் Is சொல்லுகிறார். there anybody else? இன்னும் யாராவது இருக்கிறீங்களா? Don't delay it. தாமதிக்க வேண்டாம். Don't postpone it. தள்ளி போட வேண்டாம். Even a secular lawyer is saying postponement is inhuman. ஏன் ஒரு சாதாரண உலக பிரகாரமான வக்கீலே சொல்றார், காலம் தாழ்த்தி தாமதிப்பது என்பது அது மனுஷீக காரியம் அல்ல, அது சரி கிடையாதுன்னு சொல்றார். Come now, Jesus says. Tomorrow may be too late. நாளை என்பது இன்னும் தாமதமா இருக்கும். அருமையான தம்பி தங்கச்சி, இப்பொழுதே வா என்று இயேசு அழைக்கிறார். Raise your hand. உடைய கரங்களை நல்லா தூக்குங்க. I want those of you who raised your hand to get up from your seat. கைகளை தூக்குனவங்க நீங்க வெட்கப்படாம அப்படியே உங்களுடைய சீட்ல இருந்து எழுந்திருச்சு நில்லுங்க. Only those of you who raised your hand. உண்மையிலே நீங்க கையை தூக்குனவங்க மாத்திரம் நீங்க Those of you who are willing to repent from your sin and put your faith in Jesus who died for you on the cross. உண்மையிலே நான் மனம் திரும்புறேன், என்னுடைய விசுவாசத்தை இயேசுவின் பேரால வைக்கிறேன்ற அந்த தீர்மானத்தோடு நிக்கிறவங்க மாத்திரம் எழுந்திருச்சு நில்லுங்க. You have gotten up from your seat. Now I want you to take the next step. I want you to walk forward and stand in front of the altar. நீங்க அப்படியே இங்க ஆல்டருக்கு நேரா பக்கத்துல ஸ்டேஜுக்கு நேரா நீங்க அப்படியே நடந்து வாங்க. Come to the altar. நீங்க எழுந்திருச்சு நிக்கிற நீங்க எல்லாரும் தீர்மானிச்சு நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே நீங்க முன்னாடி வாங்க. Not everybody. எல்லாரும் வந்துராதீங்க. If you are repenting from your sin உண்மையிலே பாவத்திலிருந்து நான் மனம் திரும்புறேன் and giving your life over to Jesus, அதாவது உண்மையிலே இயேசுவினுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்றவங்க மாத்திரம் நீங்க வாங்க. then you come forward. நீங்க மாத்திரம் உண்மையான மனம் திரும்புதலோடு இருக்கிறவங்க மாத்திரம் வாங்க. I want the volunteers to make some space here in the front, please. இங்க முன்னாடி இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டர்கள் கொஞ்சம் இடத்தை உண்டாக்கி கொடுக்கும்படியா உங்களை கேட்டுக்கொள்கிறேன். And I want you young people to come and stand and then close your eyes. You don't have to worry about anything else. எதை பத்தி நீங்க கவலைப்படாம கை தூக்குன நீங்க மாத்திரம் முன்னாடி அப்படியே நில்லுங்க. நீங்க just close your eyes. அப்படியே கண்களை மூடி அப்படியே நீங்க It's just Jesus and you. நீங்களும் இயேசுவும் மட்டும் தான். I want the ladies to come and make 3-4 rows here. Please come. Those of you who raised your hand, you come forward here. வாலிப பிள்ளைங்களும் சும்மா வாங்க, இங்க வாங்க, இடம் விடுங்க, கொஞ்சம் சேர் இடம் விடுங்க, இடம் விட்டு இங்க 2-3 வரிசையில வாலிப பிள்ளைங்க come forward. வாங்க சீக்கிரம் வாங்க, எல்லாரும் வாங்க. You're not coming to this preacher. நீங்க இந்த பிரீச்சருக்காக பிரசங்கியாருக்காக நீங்க வரல, முன்னாடி வாங்க. Coming to the Lord who died for you on the cross. யாருக்காகங்க நீங்க வர்றீங்கன்னா உங்களுக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஆண்டவருக்காக தான் முன்னாடி வர்றீங்க. You are coming in repentance. மனம் திரும்புதலோடு இந்த இடத்துக்கு நீங்க வர்றீங்க. You are coming in faith on Jesus who died for you on the cross and rose again from the dead. சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசுவின் பேரில் விசுவாசம் வைக்கும் பொருட்டு இந்த இடத்துக்கு நீங்க வர்றீங்க. Come forward. எல்லாரும் முன்னாடி வாங்க. Then I want you to do the last thing of what we're going to do. I want you to kneel down in the presence of God. கடைசியா நீங்க செய்யக்கூடிய ஒரு காரியம், அப்படியே நீங்க கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் போடுங்க.
I want everybody to kneel down. எல்லாரும் அப்படியே முழங்கால் போடுங்க. Just kneel down. அப்படியே முழங்கால் போட்டுருங்க தேவ சமூகத்துல. And you're going to cry out to God and say, Lord, forgive me. நீங்க இப்போ உண்மையிலேயே உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க அவரை பார்த்து சொல்ல Lord, போறீங்க. you have talked about my sins today and I am a sinner. I'm sorry, Lord. இன்னைக்கு நீங்க அவரை பார்த்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் செய்த துரோகங்களையும் பாவங்களையும் குறித்து நீங்க பேசுனீங்க ஆண்டவரே, இன்னைக்கு நான் மனம் திரும்ப விரும்புறேன், நான் ஒரு பாவி என்று அவரை பார்த்து சொல்ல போறீங்க. Right now, இப்பொழுது cry out to God. ஆண்டவரிடத்தில் நீங்க அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண Say, ஆரம்பிங்க. sorry, Lord. ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் மன்னிங்கன்னு சொல்லி Forgive me, எல்லாரும் Lord. Forgive me, Lord. என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. Make me a new person. என்ன ஒரு புது மனுஷியா மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. The Holy Spirit is reminding you of many sins you committed. இப்ப ஆவியானவர் உங்களுக்கு ஒரு சில பாவங்களை நீங்க செய்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். Confess them. அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க, வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. Don't cover them up, confess them. அப்படியே மூடி மறைக்கணும்னு அவசியம் இல்ல, ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே நீங்க அறிக்கை பண்ணுங்க. Open your mouth and say, sorry, Lord. ஆண்டவரை பார்த்து வாயை திறந்து சும்மா சொல்லுங்களேன், ஒரு அப்பாட்ட சொல்ற மாதிரி, ஆண்டவரே எங்களை மன்னிங்கன்னு சொல்லுங்க. Cleanse me, Lord. ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்க, Wash me, Lord. கழுவுங்க ஆண்டவரே. Cleanse me with your blood, the blood you shed for me on the cross. எனக்காக சிலுவையில சிந்தின இரத்தத்தினால என்ன கழுவுங்க ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். He will hear your voice. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பார். He will forgive you of your sin. உங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிப்பார். Yes, do it now, don't postpone it. இதை நீங்க காலம் தாழ்த்தாதீங்க, உடனே செய்யுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. Oh, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இரக்கமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி சொல்றோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, மன்னிக்கிறதில் தயை பெருத்தவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. வாய்களை திறந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க பையங்க எல்லாரும் அப்படியே வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. I'm sorry, Lord. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம், நல்லா ஜெபம் பண்ணுங்க. I repent, Lord. I'm taking a U-turn, Lord. I'm taking a U-turn. I repent. நீங்க ஒரு U-turn எடுக்கிற ஆண்டவரே, சும்மா வாயை திறந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்காக செய்றீங்க. I'm coming back home, Lord. Now I'm coming back home, Lord. ஆண்டவரே உண்மையான வீட்டுக்கு நான் மறுபடியும் வரேன், குடும்பத்துக்கு நான் வரேன். I'm taking a U-turn, Lord. இன்னைக்கு U-turn எடுக்கிற ஆண்டவரே, forgive me. என்ன மன்னிங்க ஆண்டவரே. Wash me. என்ன கழுவுங்க ஆண்டவரே. Jesus. Oh, thank you, Jesus. Hallelujah. 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 Thank you, Jesus. We praise you. Now I'm going to teach you a prayer. இப்போ நான் ஒரு ஜெபத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புறேன். This is not magic words. இது ஏதோ மந்திர வார்த்தைகள் கிடையாது. It is just a simple prayer so that you can actually recommit your life to Jesus or commit your life to Jesus. உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் அர்ப்பணிப்பதற்கு, அப்படி இல்லை என்றால் அர்ப்பணிப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான ஜெபம் தான் இது. So I want you to say this prayer after me, those of you who are kneeling down in front of this altar. இந்த ஆல்டருக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் என்னோட கூட இந்த ஜெபத்தை சொல்ல விரும்புறேன். So shall we pray together? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? Dear Lord Jesus. அன்பான இயேசுவே, சொல்லுங்க. I am a sinner. நான் உண்மையிலே ஒரு பாவி ஆண்டவரே. Please forgive me. தயவு செய்து மன்னிங்கப்பா. Wash me from every sin. எல்லா பாவங்களிலிருந்து இருந்து என்னை சுத்திகரிங்க. Come into my heart and life. என்னுடைய வாழ்க்கையினுடைய இருதயத்துல நீங்க வாங்க. Thank you for dying for me on the cross. எனக்காக சிலுவையில மரித்ததற்காக நன்றி. Thank you for shedding your sinless blood for me. பாவமில்லாத இரத்தத்தை எனக்காக சிந்தினீங்களே, அதற்காக நன்றி. நன்றி. Cleanse me with your pure holy blood. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால ஒரு விசையா என்னை சுத்திகரிங்க. I believe you rose again from the dead. நான் நீங்க மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Be my friend, Lord Jesus. எனக்கு ஒரு சிநேகிதரா நீங்க இருங்க ஆண்டவரே. Be my only Lord, Lord Jesus. எனக்கு நீங்க ஒருவரே ஆண்டவரா இருங்க. ஆண்டவரா இருங்க.
From today onwards, இன்றிலிருந்து I will live for you. உங்களுக்காக நான் வாழ்வேன். Thank you for saving me. என்னை ரட்சிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you for forgiving me. என்னை மன்னிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you that I am a new creature. இன்று நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. Thank you that I am your son and daughter. நான் உன்னுடைய மகனாக உங்களுடைய மகளாக நான் இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. I love you, Lord Jesus. ஆண்டவரே இயேசுவே உங்களை நேசிக்கிறேன் நான். In your name I pray. உங்களுடைய நாமத்துல நான் ஜெபம் பண்றேன் பிதாவே. Amen. ஆமென். ஆமென். Praise God. Praise Lord. Hallelujah. எழுந்திருக்கலாம். I just want you to sit down. Those of you, just sit down. அப்படியே நீங்க உட்காருங்க. And I just want you to listen to just one verse in the scripture. இந்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புறேன். Just remember this reference. இந்த இத மற்ற வசனத்தை நீங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. Micah chapter 7 verse 19. மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம். 19 till the end of that chapter. அந்த 19வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசித்து பார்த்தால் this is about what God does with your sin. இப்படித்தான் ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கு என்ன செய்றாரு நீங்க பார்க்கலாம். If you have confessed and if you have repented and confessed your sins to him, if you have confessed your sins to him, உங்களுடைய பாவங்களை நீங்க அவர்ட்ட அறிக்கையிட்டால் he throws it to the depth of the sea. அவர் சமுத்திரத்தின் ஆழத்துல அதை போட்டு விடுகிறார். He will remember them no more. He has thrown it into the depth of the sea. அப்படியே சமுத்திரத்தின் ஆழத்துல அவர் போட்டதனால மறுபடியும் அவர் அதை ஞாபகப்படுத்துறதே இல்லை. This is what the Bible says. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. So your sins, உங்களுடைய பாவங்கள், sins you have confessed and your sins you have repented of, நீங்க இப்பொழுது மனம் திரும்பின பாவங்கள், அதாவது நீங்க அறிக்கை பண்ணின பாவங்கள் எல்லாம், all your sins, எல்லா பாவங்களையும் thrown into the depth of the ocean. சமுத்திரத்தின் ஆழத்துல அவர் போட்டு விட்டார். That's what Bible says. அதான் வேதம் சொல்லுகிறது. Believe it. இத விசுவாசியுங்கள். So you are holy in God's eyes. ஆண்டவருடைய பார்வையில நீங்க இப்ப பரிசுத்தமான ஒரு நபர். You are heading to heaven in God's eyes. You can clap, yes. Amen. இதுக்கு நீங்க சந்தோஷப்பட்டு கரங்களை தட்டலாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். காரணம் பரலோகத்துக்கு நேரா இப்ப நீங்க போயிட்டு இருக்கீங்க. All of heaven rejoices. இதன் நிமித்தமாக முழு பரலோகமே சந்தோஷப்படுகிறது. Because there is a great party, even if one sinner repents, there is a big party in heaven. நம்ம வேதத்துல பார்க்கிறோம், மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் அங்க மிகுந்த சந்தோஷம், பெரிய பார்ட்டி போல அங்க கொண்டாட்டம் இருக்கிறது வாசிக்கிறோம் அல்லவா? You are much more than one here. இங்க ஒரு ஆத்மாவுக்குள்ள எத்தனையோ பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. So this is a happy day. இது சந்தோஷமான நாள். When you have come back to Christ, you are born again, you are saved, whatever you call it. நீங்க உண்மையிலே இயேசு கிறிஸ்துட்ட இப்ப வந்துட்டீங்க, நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்க, எப்படி நீங்க அழைக்க விரும்புறீங்களோ அப்படி நீங்க அழைத்துக் கொள்ளலாம். I was 11 years old when I made this decision. எனக்கு 11 வயசு இருக்கும்போது நான் அந்த தீர்மானத்தை என்னோட வாழ்க்கையில எடுத்தேன். Today I am 36 years old. இன்னைக்கு எனக்கு வயசு 36 ஆகிறது. I have made many decisions in my life. என்னோட வாழ்க்கையில பல தீர்மானங்கள் எடுத்திருக்கேன். No decision was bigger than that decision which I took to repent and come to Jesus as a 11-year-old boy. 11 வயசுல நான் எடுத்தேன் பாருங்க அந்த தீர்மானம். அதுக்கு மேலான பெரிய தீர்மானம் வேற எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொல்ல முடியும். அதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய தீர்மானம். God bless you.